வணக்கம். நம்ம HTMLனா என்னன்றது பார்ப்போம். நான் இப்போ HTML சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஆன்லைன் கம்பைலர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி இதை நான் செட்டப் லோக்கல் மிஷினில் உங்களுக்கு செட்டப் பண்ணி க்ரோமில் ரன் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். நான் இப்போது HTMLன்றது ஒரு பேசிக்கான விஷயன்றதுனால நான் உங்களுக்கு நான் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, கூகுளில் போய்ட்டு HTML ஆன்லைன் கம்பைலர் இவ்வளோ தான் போட்டேன். இதில் இந்த ப்ரோக்ராம் லிஸ்ட் இதில் நான் ஓப்பன் பண்ணி இப்போ வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணோன்னா இப்போ ஃபஸ்ட்லேருந்து இந்த என்னென்ன லைன் இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே 3 ஃபைல்ஸ் இருக்குது. index.html, style.css, script.js இப்படி 3 ஃபைல் இருக்குது. index.html பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டைலும் ஸ்கிரிப்டும் நம்ம லேட்டராக சிஎஸ்எஸ்லேயும் ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ்லேயும் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம HTML மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த HTMLனா ஃபஸ்ட்டு என்னன்றதை நான் சொல்லிடுறேன். HTMLன்றது ஃபுல் ஃபார்ம், HTMLோட ஃபுல் ஃபார்ம் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இப்போ இது எதுக்கு இருக்குன்னா, இதுதான் வெப்பை ஸ்ட்ரக்சர் பண்ணுறது இது எல்லாமே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம HTML5 தான் வேர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைனில் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா இந்த டாக் டைப் HTML அப்படின்னு இருக்குது. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இது ஒரு HTML5 வேர்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ HTML லாங்குவேஜ் அப்படின்னு போட்டிருக்கு நெக்ஸ்ட் லைனில். இது இங்கிலீஷ். இங்கே நீங்கள் லாங்குவேஜ் மாற்றிக்கலாம், பட் ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். இப்போ அடுத்து ஹெட் டேக்குள்ளே இந்த இவ்வளோ லைன்ஸ் இருக்குது, 7 to 12 வரைக்கும் ஹெட் டேக். இந்த ஹெட் டேக்குன்றது பேசிக்காக என்னென்னா உங்களுக்கு இதில் உள்ள ஒரு மெட்டா டேக்ஸ், அப்புறம் இதில் நீங்கள் எதாவது ஸ்டைல் ஷீட் லிங்க் பண்ணணும், இது எல்லாமே இந்த ஹெட் டேக்குள்ளே தான் நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மெட்டா கேர்செட் UTF-8 அப்படின்றது இருக்குது. இது என்னென்னா, இது கேரக்டர் என்கோடிங் அப்படின்றது சொல்லுவாங்க. இது பேசிக்காக UTF-8 தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே மாதிரி நம்பர் 10ல் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஷீட். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணுறதுலாம் நீங்கள் இந்த ஹெட் டேக்குள்ளே தான் லிங்க் பண்ண முடியும். நீங்கள் இன்லைன் ஸ்டைலிங்கிறது இருக்குது, அது நீங்கள் நான் உங்களுக்கு இதில் போக போக நான் கொஞ்சம் சொல்லித்தரேன். இந்த இதில் இப்போ இந்த style.css இருக்குது. இந்த style.cssல நம்ம என்னெல்லாம் ஸ்டைல் எழுதுகிறோமோ அது எல்லாமே இங்கே ரிலேட் ஆகி இருக்கும். இப்போ அதுதான் இந்த ஸ்டைல் ஷீட், இந்த லிங்க் டேக்கோட பர்பஸ். இப்போ அடுத்து டைட்டில் இருக்குது. டைட்டில் ப்ரௌசர்ன்னு இருக்குது. இந்த ப்ரௌசர்ன்றது எங்கே இருக்குன்னா இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு முன்னாடி இதே நான் உங்களுக்கு லோக்கல் மிஷினில் செட்டப் பண்ணிட்டு அங்கே நான் டைட்டில் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். பட் இங்கே நீங்கள் இங்கே டைட்டில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ப்ரௌசர்னு இருக்கிறத அஸ்வின் அப்படின்னு மாற்றுறேன்னா இங்கே பாருங்கள், இங்கே மாதிரி தான். பட் இதே நம்ம லோக்கல் மிஷினில் செட்டப் பண்ணுறப்ப இல்லை இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் எங்கே மாறும்னு கேட்டிங்கன்னா இங்கே மாறும், இந்த இடத்துல மாறும். இது ஆன்லைன் கம்பைலர்ன்றதுனால இங்கே மாறுது. நான் உங்களுக்கு லோக்கல் மிஷினில் செட்டப் பண்ணி அதையும் நான் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ அடுத்து பாடி டேக். பாடி டேக்குன்றது என்னென்னா, இந்த பாடி டேக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும்தான் விசிபிள் ஆகும், ஸ்க்ரீனுக்கு விசிபிள் ஆகும். இப்போ இதில் H1 டேக் இருக்குது. H1னா என்னென்னா, இது ஹெட்டிங் டேக் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த H1ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ ரொம்ப ஏதாவது டைட்டில் வைக்கிறோம் அந்த மாதிரினா H1 டேக் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இங்கே இதுக்குள்ளே இருக்கிறது இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி அடுத்து பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேக்குன்றது உங்களுக்கு சின்னதாக ஒரு நம்ம பேராகிராஃபில் ஸ்கூலில் எழுதி பழகிருப்போம், அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டேக், அந்த சின்ன டேக் இந்த சின்ன லெட்டர்ஸில் வரும் அப்படி கன்சிடர் பண்ணி, அதுதான் பேராகிராஃப் டேக். ஓகேவா. அடுத்து நம்ம ஸ்கிரிப்ட் சோர்ஸ் script.js அப்படின்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகிறதுக்கு தேவையான ஸ்கிரிப்டை இங்கே நீங்கள் எம்பெட் பண்ணி ஆகணும். இது இல்லைன்னா வெறும் பிளெயின் பேஜை நம்ம எப்படி எழுதிட்டே வரலாமே தவிர, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு பட்டன் நம்ம கோடில் எழுதுகிறோன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், இந்த பட்டனை நடத்தினா இந்த கிளிக் பண்ணால் இது அங்கே போகணும், இங்கே வரணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஃபைல்ஸ் இருக்கா, நான் இதை கிளிக் பண்ணுறேன்னா இது ஜஸ்ட் ஒரு ஐகான். ஓகேவா. இந்த ஐக்கானில் அவங்க ஆன் கிளிக் எழுதியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ காட்டுதா. இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் இது ரன்னே ஆகாது, கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் மெயினே. ஓகேவா. இது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றதை பார்ப்போம். அதே மாதிரி HTML டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. HTML ஓப்பன் பண்ணால் HTML இங்கே பாடி முடிஞ்சோன்னு க்ளோஸ் பண்ணிடணும். இவ்வளோ தான் HTMLோட இன்ட்ரோ.